அதாவது என் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கேட்டு என் பிரச்சனைய தீர்க்க முடியாதுன்னு நான் நம்பினேன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு லைஃப். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி ரூட் இருந்தா நானே அத சரி பண்ணியிருப்பேன். ரூட் இல்ல அப்படிங்கிறப்ப தான், சரி தற்கொலை தான் முடிவு அப்படின்னு தெரிவு பண்ணேன். அப்பதான் அந்த இடத்துக்கு வந்து அவர் மாத்துனாரு. என்னுடைய கூக்குரல், என்னுடைய அதிர்ஷ்டம் கடவுளுக்கு எட்டுச்சு. நான் கூப்பிட்டேன், கடவுள் வந்தாரு, என் வாழ்க்கைய மாத்துனாரு. அதுவும் 7 நாட்களுக்குள்ள எனக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகள தீர்த்தாரு. இந்த லைஃப் லாங் இந்த பிரச்சனைகள தீர்க்கவே முடியாது அப்படின்னு நெனச்சத 6 மாதங்கள்ல தீர்த்து முடிச்சாரு. இந்த கோவில் கட்டிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த கோவில் கட்டுறதுமே கூட இப்ப கோவில் கட்டுறதுன்னா, குறைஞ்சது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா 3 வருஷம் மினிமம். நீங்க ஃபாஸ்ட்டா வேலை செஞ்சாலே 3 வருஷம். கொஞ்சம் ஸ்லோவா வேலை செஞ்சீங்கன்னா 5 வருஷம் ஆயிரும். இன் நாங்க ஒரு ஷெட் போடலான்னு முடிவு பண்ணி இத கோயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே 2 மாசத்துல பண்ணி குடுத்தாரு. அப்ப நீங்க அவரோட சக்தி ரூபத்த நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி ஒவ்வொரு செகண்ட் அவர் தீயா வேலை செய்றாரு. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா ரியாக்ட் பண்ற ஒரு தெய்வத்த என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. இந்த மக்களுமே பார்த்ததில்ல. ஏன்னா இங்க தெய்வத்துக்கு இந்த பூமியில பஞ்சமே இல்ல. 33,00,00,000 தெய்வர்கள் இருக்காங்க. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் வந்திருக்கிறார். கேளக்கியர்ங்கிற பேர்ல அவதாரம் எடுத்திருக்கிறார். கேளக்கியர் அப்படின்னாலே வெரி ஸ்பீட். கேட்டதை கொடுப்பவர் கேளக்கியர் சித்தர்.